அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி. வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கடந்த வார சிந்தனை காணொளியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம், வாருங்கள். கடந்த வார சிந்தனை காணொளியில் நிகழ்வுகளின் வரிசையுடன் தேனீ கொட்டுதலுக்கான முதலுதவி காணொளி மற்றும் பயிற்சித்தாளுக்கு வண்ணமிடுதல் பற்றிய உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும். இப்போது நீங்கள் கொண்டு வந்த பயிற்சித்தாளை கையில் வைத்துக்கொண்டு புகைப்படம் எடுக்கவும். புகைப்படங்களை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் செய்து பார்க்கலாம். பாதையை கடக்கவும். அனைத்து தாய்மார்களும் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்தபடி வரிசையில் நிற்க வேண்டும். ஒரு தாயின் கண்களில் ஒரு துணியை கொண்டு கட்டுங்கள். இந்த அம்மாவை மற்ற தாய்மார்களின் கைகளில் இருந்து எளிதாக செல்ல சொல்லுங்கள். எந்த கைகளையும் தொடாமல் கடக்கும் தாய் வெற்றி பெறுவார். செயல்பாடு தொடரும் வரை வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாட்டை ரசித்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம். பேல் தயாரிப்பதற்கு நாம் பல்வேறு பொருட்களை பயன்படுத்துகிறோம். இந்த பொருட்கள் உடலுக்கு கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்களை வழங்குகிறது. இவை நம் உடலின் வளர்ச்சிக்கும் நோய்களை தவிர்க்கவும் தேவை. இந்த காணொளியின் மூலம் ஆரோக்கியமான பேல் தயாரிப்பது பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள்? ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும்.
வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம். கொடுக்கப்பட்ட படங்களுக்கு வண்ணம் தீட்டுங்கள். படங்களுக்கு பெயரிட்டு அவற்றின் பயன்களை கூறவும். உங்கள் குழந்தை இந்த செயல்பாட்டை செய்து மகிழ்ந்தாரா? அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான செயல்பாடுகளை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். இது போன்ற மேலும் பல தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.